உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை உலகமெங்கும் அனுசரித்துக் கொண்டிருக்கிற அன்பின் தேவ பிள்ளைகளுக்கு என் அன்பான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை இந்த நாள் உலகமெங்கும் அனுசரித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளிலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அந்நாட்களில் வாசிங்க. உலகமெங்கும் அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்ததான ஒரு செய்தி. இங்கே நாம் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது யோசேப்பு என்பவனுக்கு மரியாள் என்ற ஒரு ஸ்திரியை விவாகம் செய்வதற்காக நிச்சயிக்கப்பட்டிருந்தது. கொஞ்ச நாளுக்குள்ளாக பார்க்கும்போது திருமணமாகவில்லை, அவர்கள் கூடி வரவில்லை. அங்கே மரியாளுக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பி, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே சொன்னப்பட்டவுடனே அவள், ஐயோ, நான் புருஷனை இன்னும் அறியவில்லை, எப்படி நான் கர்ப்பவதி ஆவேன் என்று சொல்லும்போது, நீ அதை குறித்து நீ சந்தேகப்படாதே, உன்னிடத்தில் பிறக்க போறது பரிசுத்தாவியினாலே உற்பத்தி ஆகி பிறக்க போறது என்று. இந்த காரியமானது வெளிப்பட்ட உடனே அவள் உம்முடைய கடவுள்கிட்ட சொன்னால், உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுள் என்று சொன்னபொழுது அவள் கர்ப்பவதி ஆனாள். இப்பொழுது கர்ப்பவதி ஆகும்போது யோசேப்புக்கு ஒரு அவமானமாக தோன்றினது. எனக்கு கல்யாணத்திற்காக நியமிக்கப்படும் பெண் இப்பொழுது கர்ப்பவதியா இருக்கிறாள், இது என்ன அசிங்கம், இவளை தள்ளிவிட வேண்டும் என்று ரகசியமாய் தள்ளிவிட விரும்பினானாம்.
அப்பொழுது தேவதூதன் மறுபடியும் அவனுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ உன் மனைவியாக உனக்கு நியமிக்கிற பெண் இப்பொழுது கர்ப்பவதியாக இருப்பதை குறித்து நீ அச்சப்படக்கூடாது. அது பரிசுத்தாவினாலே உற்பத்தியாக இருக்கிறது. ஆமாம், அந்த குழந்தை நிமித்தம் உலகத்துக்கு பெரிய ரட்சிப்பு வரப்போகிறது. அவளை நீ சேர்த்துக்கொள் என்று சொன்ன பிறகு அவள் சேர்த்து கொண்டார். அதன் பிறகு பிரியமானே, உலகமெங்கிலும் ஒரு குடி மதிப்பு, அதாவது ஜன தொகை கணக்கிடப்படுகிறதான ஒரு காலம். அப்பொழுது எல்லாம் சொந்த ஊர்களுக்கு போகிறார்கள். சொந்த ஊரில் போய் எப்படி நமக்கு இந்த ரேஷன் கார்டு, இந்த ஆதார் கார்டு இதெல்லாம் இப்போ எங்கே இருந்தாலும் எடுக்கலாம். ஒரு காலத்தில் அவங்கவுங்க ஊரில் தான் கிடைக்கும். அப்படி இவங்க எல்லாம் அங்கே போகிறார்கள். வேதம் சொல்கிறது பிரியமானே, 6ஆம் வசனம் நான் வாசித்த லூக்கா 2:6, அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிடத்தில். எவ்விடத்திலே என்று சொல்லப்படவில்லை. அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து மாட்டுக்கொட்டகையிலே பிறந்தார் என்று. இயேசு கிறிஸ்து மாட்டுக்கொட்டகையிலே பிறந்ததாக வேதத்தில் எந்த விதமான ஒரு செய்தியும் கிடையாது. மாட்டுக்கொட்டகையில் அவர் பிறந்தார் என்று எங்கேயும் எழுதப்படவில்லை. எனவே அவர்கள் குடிமதிப்பு எழுதப்பட போகிறார்கள். அந்த நாட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே பிரசவ காலம் வந்து விட்டது. இப்பொழுது அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே இடமில்லாதபடினாலே பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்கிறாள் என்று. இதுதான் அங்கே ஒரு காரியம். என்ன என்றால், இவர்கள் போகிற வழியிலேயே குழந்தை பிறந்து விட்டது. எங்கே பிறந்தது என்று சொல்லவில்லை. இப்பொழுது அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு அந்த யோசேப்பு பிள்ளையையும் மரியாளையும் அழைத்து கொண்டு அங்கே சத்திரத்தில் இடம் கேட்கிறான் இரவு தங்கிறதற்கு. அங்கே சத்திரத்தில் இடம் இல்லை. சத்திரத்தில் எங்கே? ஆமாம், இப்போ லாட்ஜ் இருக்கிற மாதிரி அங்கே சத்திரத்தில் இடம் இல்லை. சத்திரத்தில் இடம் இல்லாத உடனே என்ன பண்ணுகிறது என்று தெரியவில்லை. பிள்ளையை, குளிர்காலம், பிள்ளையை நல்ல துணிகளில் சுற்றி இந்த மாட்டுக்கு தீவனம் வைப்பதற்கு முன்னணை என்று ஒன்று உண்டு. அது அந்த சத்திரத்தினுடைய முன்பக்கம் இருக்கும். அதை சுற்றிலும் ஒட்டகங்கள், குதிரையில் வரவங்க குதிரை, கழுதையில் போகிறவங்க கழுதை, மாடு இதெல்லாம் கட்டி வைப்பாங்க. அந்த கட்டி வைத்துட்டு அதற்கு வேண்டிய தீவனங்களை அந்த முன்னணையில் வைத்திருப்பார்கள். அந்த முன்னணையில் புல், வைக்கோல் இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கு. மாடுகளுக்கு அவங்க கொடுப்பதற்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளையும் தாயும் யோசேப்பும் தங்குவதற்கு இடமில்லாத வேண்டினாலே அந்த பிள்ளையை அந்த முன்னணையிலே கிடத்தினார்கள். அங்கே தங்கினார்கள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கே தவிர மாட்டுக் கொட்டகையில இயேசு பிறந்தார் என்று எங்கேயும் வேதத்திலே இல்லை. கர்த்தருக்கு சோதரம். சரி, இப்போ கேளுங்க, இப்போ கதைக்கு வாங்க. இப்போ அங்கே என்ன சொல்லப்பட்டுகிறது? தேவ தூதர்கள் அங்கே வர்றாங்க. 10ஆம் வசனம், தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். எங்க வந்தாங்கன்னா, அந்த வேளையிலே மந்தையை காத்து கொண்டிருக்கிறார். மந்தையை வெளியிலே மேய விட்டு சாயங்கால நேரத்தில் அவைகளை மடக்கி ஒரு இடத்திலே காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தேவதூதன் தோன்றி சொல்கிறான். 9ஆம் வசனம், அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இப்பொழுது வயல்வெளியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த மந்தை மேய்ப்பர்கள் அங்கே தங்கி கொண்டிருக்கும் போது திடீரென்று தேவதூதன் வருகிறான். வந்து சொல்கிறான், உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொண்ட நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். யார் பிறந்திருக்கிறார்? இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று நன்றாய் கவனிக்க வேண்டும். உலகத்திலே எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கிறது பிரியமானவர்களே. அந்த பிள்ளைகள் ஒருவேளை ராஜ குடும்பத்தில் உள்ள ராஜாவுக்கு பிள்ளை பிறந்திருந்தா ஒருவேளை சொல்லுவாங்க இளவரசன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா யாரு தான்? இளவரசன், அடுத்த அரசன் இவன் தான், இளவரசன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா அந்த பிள்ளைகள் எல்லாரும் அரசர்கள் ஆவார்களா என்று சொன்னால் அது கிடையாது. ஒரு சில குடும்பங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆமா, அதுக்குள்ளால மறிச்சிருவாங்க, யுத்தத்தில் மறிச்சிருவாங்க, பல காரியங்கள் இருக்கிறது, நோயில மறிச்சிடுறாங்க. அந்த அந்த பிள்ளை மறுபடியும் ராஜாவா தான் இருந்தான் என்று சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது இரட்சகர் பிறந்திருக்கிறார். என்ன, யார் பிறந்திருக்கிறார்? இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன சொல்றாங்க? இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று. எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எல்லா பிள்ளைகளைப் போல பிறப்பல்ல. ஆமா, இன்றைக்கு மகான்கள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ பேர்கள் மரித்தவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். தேசத்தில் தேச தலைவர்கள், அறிஞர்கள், வித்வான்கள், பெரிய பெரிய பட்டம் பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் பிறக்கும் போதே டாக்டர் பிறந்திருக்கிறார்னு சொல்ல மாட்டாங்க, இன்ஜினியர் பிறந்திருக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா, இந்தியாவை ஆள போற பிரதமர் பிறந்திருக்கிறார்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னாங்க. ஆனால் அவர் இரட்சகர், ரட்சிக்கும்படியாக வந்தவர் அவர். ஆமா, அவர் இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு கடவுள் 2000 வருஷத்துக்கு முன்னால தானே வந்தார், அதுக்கு முன்னால கடவுள் இல்லையா உங்களுக்கு? கிறிஸ்துவ மதம் தோன்றி 2000 இல்லை. இயேசு கிறிஸ்து ஆதியிலே, நான் ஏற்கனவே எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைக்கும் போதே இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருந்த இயேசுதான் இந்த உலகத்தையே படைத்திருக்கிறார். ஆமா, அவர் மூலம்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வாசித்தோம் ஏற்கனவே. இதற்கு முன்னதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இருந்து நாம் வாசிக்கும் போது அங்கே என்ன இருக்கிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆதியிலே என்ன இருந்ததா? வார்த்தை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் என்றால் யார்? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்படியானால் இயேசு தேவனோடு இருந்தவர். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்று அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. எனவே இயேசுதான் உலகத்தையே சிருஷ்டித்தவர். அந்த சிருஷ்டிப்பு வேலையை அந்த தேவனாகிய கர்த்தர் இயேசுக்கு கொடுத்திருந்தார். இயேசு மூலம்தான் அங்கே அந்த உலகங்கள் தோன்றினது என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் கூட நாம் வாசிக்கும் போது பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பிதாக்களுக்கு ஆதி காலங்களிலே யார் மூலமா? தீர்க்கதரிசியின் மூலம் திருவுளம் பற்றினார் என்றால் வெளிப்படுத்தினார், தெய்வத்தை வெளிப்படுத்தினார், தேவனை தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தினார். இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இப்பொழுது யார் மூலமாக தேவனை வெளிப்படுத்துகிறார்? இயேசு மூலமாக வெளிப்படுத்துகிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். பார்த்தீங்களா? இவரை கொண்டுதான் உலகத்தை உண்டாக்கினார். எனவே இயேசு உலகம் சிருஷ்டிக்கப்படும் காலத்திலிருந்து இருக்கிறார். ஆனால் அவர் யாரும் காணக்கூடாத ஒரு தெய்வமாக அவர் காணப்பட்டார். இப்பொழுது மனிதன் என்ற ஒரு வடிவத்திலே, மனிதனுடைய தோற்றத்திலே இயேசு இரட்சகராக வெளிப்பட்ட நாள் தான் இந்த நாம் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே ராஜாக்கள் பிறந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள், பெரிய பெரிய ஆளுங்க இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த சரித்திரம் 2ஆய் பிரிந்தது இயேசுனுடைய பிறப்பில் இருந்துதான். இயேசு வெளிப்பட்டதிலிருந்து தான் கிமு கிபி என்று சரித்திரமே 2ஆக பிரிந்தது. எனவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். நம்முடைய பீலையான் தீர்க்கதரிசி கூட எண்ணாகமத்தில் சொல்லியிருக்கிறார். எண்ணாகம் புஸ்தகம் 24:17 வசனத்தில் என்ன சொல்லியிருக்க பாருங்க. எண்ணாகம் 24:17, அவரை காண்பேன், இப்பொழுதல்ல,
அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். போதும். பிரியமானவர்களே, அங்கே பிழையாமை கொண்டு கூட சொல்கிறார், ஆம், அவரை நான் காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை நான் தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, காலம் வரும் என்று சொன்னார். காலம் வரும் என்று சொன்னார். அங்கே மீகா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? 5ஆம் அதிகாரம் 1078 பக்கத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள். 1078 பக்கம், மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசியுங்கள். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் பிரசவிக்கிற மற்றும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இயேசுவினுடைய பெயர் மட்டும்தான் பூமியின் எல்லை எங்கிலும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. யாருடைய பெயர் மட்டும்தானா? இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் மட்டும்தான். இல்லையா? சொல்லலாமா? ஆமா. இப்பொழுது பாருங்க, 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இனிமேல் நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க, இயேசு எங்க பிறந்தாருன்னா, அவர் எங்க பிறந்தாருன்னே எங்களுக்கு தெரியல, வீதியில தான் பிறந்தார் அப்படின்னு. மாட்டு தொழுவத்தில் அவர் பிறக்கல, அவர் படுக்க வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். முன்னணையில, மாட்டு தொழுவத்தில் சொல்லக்கூடாது, மாட்டு சத்திரத்துல தான், மாடுகளுக்கு தீவனம் போடுகிற முன்னணையில தான் படுக்க வைத்தார்கள், தவிர மாட்டு கொட்டையில கூட படுக்க வைக்கல. கவனமாக காணப்பட வேண்டும். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். இப்பொழுது அந்த பிள்ளை பார்த்தீர்கள்னால் மோசேயின் மூலமாக ஆண்டவர் ஆபிரகாமின் மூலமாகவே கொடுத்தார். அந்த பிள்ளைகள் பிறந்தால் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று. ஆனால் அது எப்போ கொடுத்தார் என்றால், ஆபிரகாமுக்கு 80 வயதுக்கு மேலே ஆன பொருள் தான் கொடுத்தார். சோதரம். ஆனால் அதன் பிறகு தொன்று அந்த விருத்த சேதன முறைமை இருந்தது. அப்படியாக அந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணி அந்த பிள்ளையை 21ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 2:21. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கற்பத்திலே உற்பவித்ததற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, இயேசு என்று பெயரிட்டார்கள். சொன்னபடியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னபடியே. நான் அதான் சொன்ன, முதலாவது சொன்ன மத்தேயுல என்ன பட்டிருக்கு? 21ஆம் அதிகாரம் 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பார்த்தீங்களா? சோத்திரம். ஒரு கன்னி கர்ப்பவதியாகி, 23ஆம் வசனம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அப்போ அங்க என்ன? இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமா பிரியமானவர்களே, இயேசு ரட்சகர், இயேசு இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட தெய்வம். அவரை என்ன பண்ணார்கள் பாருங்க. அந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்போது 2ஆம் அதிகாரம் லூக்கா 21 இயேசு என்று பெயரிட்டார்கள். 22ஆம் வசனம் சொல்கிறது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்த வேண்டும் எனவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் என்று. இயேசு கிறிஸ்து முழுமையாக மனிதனாகவே அங்கே காணப்பட்டார். தெய்வம்தான், இரட்சகர் தான்.
ஆனால் அவர் இந்த பிறப்பு காரியம் மனிதனாகவே காணப்பட்டார். 8ஆம் நாளில் அவருக்கு விருத்த சேதனம் பண்ணினார்கள், பேர் வைத்தார்கள், இயேசு என்று பேர் வைத்தார்கள். இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்றது, ஒரு சிறியானவள் ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பெற்றாளானால் சுத்திகரிப்பு நாட்கள் என்று கொஞ்சம் நாட்கள் இருக்கிறது. அந்த நாட்கள் நிறைவேற வரையிலும் அவள் அங்கே இருந்துவிட்டு அந்த சுத்திகரிப்பு நாள் முடியும் போது அங்கே அவள் என்ன பண்ண வேண்டுமா, ஒரு 2 ஆட்டை கொண்டு வர வேண்டுமாம். 2 ஆட்டை கொண்டு வந்து, ஒன்று சுத்திகரிப்புக்கு என்று பலி செலுத்தப்பட வேண்டும், இன்னொன்று பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட வேண்டும். அங்கே மோசே மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது திராணி இல்லாதவர்கள் புறா குஞ்சை கொண்டு வரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அதான் 24ஆம் வசனம், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்த அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் என்று. எனவே அவர்கள் ஒரு எளிமையான ஒரு தோற்றத்திலே அவர் பிறந்திருந்து வாழ்ந்தார். ஆனால் யோசேப்பு எளிமையானவர் அல்ல. இயேசு கிறிஸ்துடைய தகப்பனார் பேர் என்ன? யோசேப்பு. அவர் எளிமையானவர் அல்ல. அவர் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 25-30 கார்பெண்டர்களை வைத்து அவர் பெரிய ஒரு தொழில் நடத்தினார் என்று. நல்ல நிறைய பேருக்கு வேலை கொடுத்து தொழில் அதிபராக இருந்தாராம் யோசேப்பு. ஆமாம், கார்பெண்டர் தொழில் அதை செய்து நல்ல வேலை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஒரு எளிமையாக வாழ்ந்தார் என்பதற்கு இயேசு கிறிஸ்து எளிமையாக இருந்தார் என்று 2 புறா குஞ்சுகள், அது ஒன்றை சுத்திகரிப்புக்காகவும் ஒன்றை பாவ நிவாரணத்துக்காகவும் பலி செலுத்தினார்கள். அப்படி கொண்டு வந்திருக்கும் போதே அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க. அப்பொழுது சிமியோன் 25ஆம் வசனம், லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாகவும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாகவும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டதும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். பார்த்தீங்களா? இப்பொழுது அங்கே சிமியோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதர், அவர் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர், இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக அவர் காத்திருந்தாராம். இஸ்ரவேலின் 25ஆம் வசனம், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். நன்றாய் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு உபதேசங்கள் தவறான உபதேசங்களை சொல்லுகிறார்கள். நான் சொல்வேன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் ஒரே தெய்வம். அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். நமக்கு பரிசுத்த ஆவி எப்போ அருளப்பட்டது என்று பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த உலகத்தில் அவர் மக்களுக்கு காட்சி கொடுத்த பிறகு அவர் சொல்வார், நான் பரலோகத்துக்கு போன பிறகு தேற்றலாகிய இன்னொரு ஆவியானவரை நான் அனுப்புவேன். ஆமாம், அவங்க எல்லாம் மேல் வீட்டில் கூடியிருக்கும் போது பரிசுத்தாவி பெற்றாங்க அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே இது பழைய ஏற்பாடு காலம் இன்னும் முடியவில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்து சிலுவையிலே அடிக்கப்படுகிறது வரையிலும் பழைய ஏற்பாட்டு காலம் தான் அனுசரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. சிலுவையிலே தொங்கும் போது தான் அந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த அடிக்கப்பட்ட பாவ நிவாரண இரத்தத்தை கொண்டு மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை போய் மக்களுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணிட்டுனா அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையில்லது வரையிலும் இருந்தது. சிலுவையில் அறையப்பட்டது தான் மேலிருந்து கீழ் வரைக்கும் திரைச்சீலை கிழிந்து எல்லாரும் இப்பொழுது மகாபரிசுத்த ஸ்தலத்தை பார்க்கலாம் போகலாம் என்ற ஒரு சட்டம் வந்தது பிரியமானே. அதுவரையிலும் பழைய ஏற்பாட்டு காலம் தான் அனுசரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் யார் மேல இருந்தாராம்? சிமியோன் மேல இருந்தார். புரிகிறதா உங்களுக்கு? ஆமா, நமக்கு தெரியும் சிம்சோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்.
இப்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறது. அது திருத்துவ தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஆமா, ஆவியின் அபிஷேகம் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற. நன்றாய் கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. எனவே ஆவியின் அபிஷேகத்தை தான் பிற்காலங்களில் எல்லாருக்கும் ஆண்டவர் ஊற்றினார். இப்பொழுது ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு உள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். எனவே இதில் உள்ள வித்தியாசங்களை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். இப்பொழுது இவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலிலே ஆறுதல் வர காத்திருந்திருக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் நான் வாசித்த போது மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எண்ணாகமம், இப்படியாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 650 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு பிறப்பதற்கு 650 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து அவர் அங்கே சொல்லுவார். ஆமாம், 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஏசாயா 11 பார்க்கிறோம், 61ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இதில் எல்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. இப்பொழுது அவன் பார்க்கிறான், இஸ்ரவேலுக்கு ஆறுதல் யாரால தான் வரும்? இயேசுவாலே தான் வரும். இப்பொழுது அவர் பிறந்து விட்டார். உடனே அவன் அந்த குழந்தையை வாங்கி, ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே, நான் இப்பொழுது சமாதானத்தோட போறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் இனிமேல் நான் செத்துற போறேன், எனக்கு சாவு வரப்போறது கவலை இல்லை, இதுவரையில் நான் பார்க்கணும், என் வயசாயிடுச்சு இருக்கு, நான் பார்க்கணும்னு இருந்தேன், கண்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எனவே அப்படியாக இயேசு கிறிஸ்துவை பிறப்பை அவர் அங்கே இயேசு அந்த பிள்ளையை கையில ஏந்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். இது ஒரு குழந்தையை பிரதிஷ்டை பண்ணுகிறதான ஒரு காரியம்தான். குழந்தைக்கு ஞானஸ்தானம் கிடையாது. எனவே குழந்தை ஞானஸ்தானம் சரியில்லை. இயேசு கிறிஸ்துவை சிமியோன் கையில ஏந்தி ஆசீர்வதித்தார், அவ்வளவுதான். ஆமா, யாரு அங்கே ஞானஸ்தானம் எல்லாம் கொடுக்கல. அநேகர் இதை வைத்து ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இது ஞானஸ்தான உபதேசம் அல்ல. அங்கே கர்த்தரை அவன் சோத்தரித்தான் கைகளிலே ஏந்தி. ஆமா, இப்பொழுது பாருங்க, எல்லாரும் இந்த சிமியோன் ஒரு சாதாரண ஆள் அல்ல. சிமியோன் சாதாரண ஆள் அல்ல. 34ஆம் வசனம், பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இவரை குறித்து அங்கே வெளிப்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்துகிறார். இந்த சிமியோன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவை குழந்தையை ஆசீர்வதிக்கிறார், தாயை ஆசீர்வதிக்கிறார், அந்த யோசேப்பையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது அவர் தீர்க்க தரிசனமான ஒரு காரியத்தை சொன்னார். இதுவரையிலும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்ன சொல்லப்பட்டது? ஒரு இரட்சகர் பிறப்பார், பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க இரட்சகர் பிறக்கிறார், இம்மானுவேல் பிறந்தார், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தி என்று தேவதூதர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே அந்த சிமியோன் ஒன்று சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? 35ஆம் வசனம், அந்த மரியாளை பார்த்து, அதுக்கு முன்னால சொல்லிட்டே வர்றாரு அல்லவா, பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி இதோ என்று சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டு அவர் இப்போது என்ன சொல்கிறார்? உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். உன் ஆத்துமாவை என்ன பண்ணும்? ஒரு பட்டயம் உருவி போகும். எல்லாரும் என்ன சொன்னாங்க? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், நற்செய்தி. ஆமா, ஆனால் சிமியோன் மட்டும் என்ன சொன்னார்? மரியாளே, நீ இயேசுவை பெற்றதுனால பெரிய பெருமை எல்லாம் பாராட்டாத, உன் ஆத்துமாவை ஒரு பட்டையும் உருவும் அப்படின்னு. எப்போ அதை அவர் அறிந்து கொண்டார்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போதுதான் இவளுடைய உள்ளம் துடித்தது. ஐயோ, பெற்ற மனம் அல்லவா? ஆமா, ஆனால் இயேசு அவருடைய தாய் தான். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துக்கு ஐயோ என் அம்மா பார்க்குறாங்களேன்னு அந்த இதெல்லாம் இல்லை. அவர் காணா ஒரு கல்யாணத்திலே சொல்லிட்டாரு. ஆமா, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் தானே கல்யாண வீடு வரும். 2ல் வருதா 3ல் வருதா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் முதலாம் அற்புதத்தை செய்யும் போது அவங்க சொல்லுவாங்க, இயேசுவின் தாயாகிய மரியாள் அங்க, எப்பா இயேசுவே திராட்சரசம் குறைவுபட்டுருச்சப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார். சிறியே, அம்மான்னு சொல்லலைங்க, சிறியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ
அதன்படி செய்யுங்கள் என்று சொல்வார். அங்கே சிறியே என்று சொல்கிறாள். இன்னும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பண்டிகையை ஆசரிக்க எருசலேமுக்கு போவார். சின்ன வயசாக இருக்கும்போது அங்கே அவரை தவற விட்டு விடுவார்கள். தேடுவாங்க தேடுவாங்க தேடுவாங்க, தேடி கடைசியில் இவர் வேதபாரர்களோடு பரிசேயரோடு அங்கே உட்கார்ந்து வேத வசனங்களை பேசிக்கொண்டு தர்க்கம் பண்ணிக்கொண்டு விளக்கி கொண்டிருப்பார். என்னையா இப்படி பண்ணிட்ட, அப்பாவும் அம்மாவும் தேடிட்டு இருக்கிறாங்களே. அப்போ அவர் என்ன சொல்வார்? யார் எனக்கு அப்பா, யார் அம்மா, யார் சகோதரர்கள்? தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் தான் என்று சொல்லுவார். அதே போல சிலுவையில் வரும்போது என்ன சொல்கிறார்? ஸ்திரியே, இதோ உன் மகன். நீ என்ன என் மகன் சொல்லிட்டு நீ உரிமை பண்ண. நான் உன்னுடைய சரீரத்தை நான் தெரிந்து கொண்டேன். பிறப்பதற்காக தெய்வம் உன்னுடைய சரீரத்தை தெரிந்து கொண்டாரே தவிர நீ எனக்கு தாயும் கிடையாது, நான் உனக்கு பிள்ளையும் கிடையாது. இந்தா உன்னுடைய மகன் நிற்கிறான், யோவான். யோவான் யாரு? அது மரியாளுடைய சகோதரியினுடைய மகன். அவள்கிட்ட கொடுத்தார். இயேசுவோடு கூட பிறந்த திரும்ப அந்த மரியாளுக்கு அநேக பிள்ளைகள் பிறந்தது பிரியமானவர்களே. அந்த சகோதரத்தில் ஒப்பு கொடுக்கவில்ல, இன்னொருத்தருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமா, பாருங்க எவ்வளவு. அந்த யோவானை பார்த்து சொல்ல, இதோ உன் தாய், அவளை தாயாய் சேர்த்துக்கொள் போ அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு அநேக பெருமை பாராட்டுறேன். ஐயோ தாய் தான் மெயின், தாய் இல்லாமல் பிள்ளை வந்துதான். நம்ம கவனமா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆமா, ஆண்டவர் இரட்சகராக வந்தார், இரட்சகராக வந்தார். ஆமா, எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு நாளை அனுசரித்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இரட்சகர் வெளிப்பட்டிருக்கிறார். ஆமா, புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் உங்களிடத்திலே காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.